இந்த மாதிரி போடும்போது சடார்னு சவுண்டு கேட்கணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம ரிப்பன் பக்கோடா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு 9 வரமிளகா எடுத்திருக்கேன். குண்டு மிளகா 3 மிளகா, சம்பா வத்தல். இப்போ இதை வந்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருக்கேன். அது கூடவே வெள்ளைப்பூடு ஒரு 7 வெள்ளைப்பூடு. மிளகா ஊற வச்சு போட்டோம்னு சொன்னால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கலர் நல்லா இதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே வெள்ளை எள்ளு, ஜீரகம், உப்பு, தண்ணி, தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு பிசைக்கிறதுக்கு முன்னாடி மிளகாய் இது எல்லாமே நான் வந்து அரைச்சிக்குவோம். இப்போ தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த மிளகாய் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். நம்ம உரிச்சு வச்சுருக்க வெள்ளைப்பூடு அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது 3ஐயும் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம குழாயில் புளியும் போது திப்பி திப்பியாக இருக்காது. இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். அரிசி மாவை அதோட சேர்த்துக்குவோம். கடலை மாவையும் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. இது ஆப்ஷன் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு. நம்ம மாவு பிசைஞ்சதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி பிடிச்சி உதுத்து விட்டோம்னா நல்லா பொல பொலன்னு இருக்கு பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். நான் வந்து அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கணும். இதிலே வந்து நல்லா காரமாக இருக்கும். மிளகாய் அரைச்சி சேர்க்குறனால நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரிங்குமே தேவையில்லை, நல்லாவே கலர் இருக்கும். இப்போ இந்த மாவு பிணையிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் இருந்துச்சு ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கிரிப்ஸியாக வரும். அதுக்காண்டி லைட்டாக சூடான எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதையும் நல்லா பிசைஞ்சுக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பிசையும் போதே பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு. நான் எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு. செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த பக்கம் எண்ணெய் சூடாகட்டும். மாவும் நம்ம இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இப்போ பிசைஞ்சாச்சு மாவு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தோம்னு சொன்னால் புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம். அது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி ஊற்றிருக்கோம். இதனால மேலே லைட்டாக பிசைஞ்சிட்டு அப்புறம் போட்டுக்கிட்டோம்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரிப்பன் பக்கோடாவுக்கு இந்த மாதிரி அச்சு இருக்குது எடுத்துக்கணும். இதிலே வந்து 3 கோடு இருக்கும், 2 கோடு இருக்கும். அது மாதிரி எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இன்னும் பெருசாக பட்டையாக இருக்கும். அதுக்காண்டி நான் இந்த அச்சு எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே மாவு ஃபில் பண்ணிக்குவோம். பாருங்க அழகாக வரும். பட்டையாக நல்லா பெருசாக நமக்கு தேவைக்கேற்ப நீளமாக போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். நமக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சது. இப்போ நம்ம புழிஞ்சுக்குவோம். இது அப்படியே லைட்டாக பரட்டி விட்டுக்குவோம்.
இப்போ பாருங்க நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ எண்ணெய் எல்லாம் சலசலப்பு அடங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா வடிகட்டிக்கணும். இந்த மாதிரி போடும்போது சடார்னு சவுண்டு கேட்கணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த சீவல் ரொம்ப பெரிய பட்டையில் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் குட்டியாக இது மாதிரி 2 பட்டையில் எடுக்கிறதில்ல இப்போ போட போகிறேன். ஒரு இது மாதிரி அச்சில் போட்டுக்கணும். இதில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா நைஸாக மெலிசாக வரும். அதுக்காண்டி இதுலேயும் புளிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா கட்டையை அப்படியே இந்த சைடு திருப்பி விட்டுக்கணும். இது பாருங்க நல்லா குச்சி குச்சியாக சின்ன சின்னதாக இருக்குது நைஸாக. இப்போ நல்லா சலசலப்பு அடங்கிடுச்சு பாருங்க. ரிப்பன் பக்கோடா நல்லா முறு சுவையா இருக்குடா. மிட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.